வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முச்சக்கர வண்டியில் பலவந்தமாக காதலனை கடத்திச் சென்று காதலி. தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல்கள். அனைவரையும் ஒன்று திரள மீண்டும் அழைப்பு. மிருசுவில் படுகொலை கோட்டபாயவிற்கு நீதிமன்றம் அழைப்பாணை. யாழ் உணவகம் ஒன்றின் கொத்துரொட்டியில் ரோமம். நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாகும் நினைவுகூரும் உரிமை. யாழ் பல்கலை வெளியிட்டுள்ள அறிக்கை. காட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இலங்கையர்கள் கைது. மில்லியன் பெறுமதியான பொருட்கள் மீட்பு. வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள். இலங்கை அரசிடம் ஐநா விடுத்துள்ள கோரிக்கை. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். முச்சக்கர வண்டியில் 18 வயது இளைஞனை கடத்திச் சென்ற சந்தேகத்தின் பேரில் அவரது 17 வயது காதலி மற்றும் காதலியின் தந்தையை அகலவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் பிற்பகல் மககம பொலேகுட பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞர் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டியை பழுது பார்ப்பதற்காக சென்ற வேளையில் அவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை ஆரம்பித்த உப போலீஸ் பரிசோதகர் ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் இளைஞனை அவரது காதலியின் வீட்டில் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த இளைஞனை போலீசார் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளதுடன் அவரது காதலி மற்றும் காதலியின் தந்தை நேற்று மத்துகம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளன. அந்த வகையில் தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று காலை 7 மணி தொடக்கம் 9:30 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களுக்குரிய பீதிர்க்கடன் நிறைவேற்றும் கிரியைகள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள புனித பவுல் தேவாலயத்தில் 8:30 மணிக்கு விசேட திருப்பலி ஆராதனைகளுக்குரிய ஏற்பாடுகளும் ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பொதுச் சுடரேற்றப்பட்டு தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறு ஏற்பாட்டு குழுவால் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மிருசுவில் பிரதேசத்தில் 5 வயது குழந்தை உட்பட 8 தமிழகதிகள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இராணுவ சர்ஜன் சுனில் ரத்நாயக்கவிற்கு அதிபராக இருந்தபோது பொது மன்னிப்பு வழங்கியதற்காக முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த இராணுவ சர்ஜன் சுனில் ரத்நாயக்கவுக்கு முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ததை எதிர்த்து மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கியசோதி சரவணமுத்து தாக்கல் செய்து அடிப்படை உரிமை மனுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜசந்த கோதாகொட மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்படி மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவில் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச, இராணுவ சர்ஜன் சுனில் ரத்நாயக்க மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் தரமற்ற இறைச்சி கொத்தினை வழங்கியமை தொடர்பில் குறித்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன் மாலை ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த உணவகத்தில் மாட்டு இறைச்சி கொத்தினை வாங்கி உண்ட வேளை குறித்த உணவில் நாய் இறைச்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக ரோமங்களை கொண்ட இறைச்சி துண்டொன்று தென்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருடன் உணவகத்தில் இருந்தவாறு ஊடகவியலாளர் தொடர்பு கொண்ட நிலையில் அன்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரால் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. இருப்பினும் அந்த ஊடகவியலாளர் கடையிலிருந்து உணவிற்காக பற்றிச்சிட்டு குறித்த இறைச்சி உள்ளிட்ட புகைப்படம் என்பவற்றை ஆவணப்படுத்தி தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரா நந்தகுமாரனின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மோசமான இறைச்சியை வழங்கினார் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை ஊடகவியலாளர் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். முறைப்பாட்டு கடிதத்தினை ஆதாரமாக கொண்டு வியாழக்கிழமை குறித்த உணவகத்தை சோதனைக்குட்படுத்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் பாவனைக்குதவாத இறைச்சி இருந்துள்ளமையை கண்டறிந்துள்ளனர். அத்துடன் தூய்மையற்ற முறையில் உணவுகளை கையாண்டமை மற்றும் இறைச்சியினை கொள்வனவு செய்தமைக்கான பற்றிச்சீட்டு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தெரிய வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றத்தால் 65,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டு உணவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாகும் நினைவுகூரும் உரிமை தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இறுதிக்கட்ட ஈழப்போரின் போது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் பாதிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களை நினைவேந்தி தமது உறவுகளை அஞ்சலிக்கும் நிகழ்வாக முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாள் நினைவேந்தல்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பெங்கும் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் போலீசார் இராணுவம் உள்ளிட்ட படைத்தரப்புகளினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்டு நினைவுகூரும் உரிமைகள் மறுக்கப்படும் வன் செயல்கள் அரங்கேறி வருகின்றமையை மாணவர் சமூகமாக கூர்ந்து நோக்குகின்றோம். அண்மையில் திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி போரில் இனப்படுகொலைக்குள்ளானவர்களை நினைவுகூர்ந்த மக்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கிய பொதுமக்கள் அச்சுறுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பென்பது ஆழ்வில மற்றும் குடிசன ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நிலையில் நினைவேந்தலுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் படைத்தரப்புகளினால் கண்காணிப்புகள் அச்சுறுத்தல்களுக்குள்ளாக்கப்படுவதோடு அவற்றினை தடுக்கும் செயற்பாடுகளில் தீவிரத்தன்மையுடன் ஈடுபடுகின்றமையினையும் அண்மை காலங்களில் நோக்கக்கூடியதாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு வந்தவர்களே நேற்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு தொகை கையடக்க தொலைபேசி மற்றும் பென் டிரைவுகள் வரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. 2 சந்தேக நபர்களும் 1083 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 200 USB பென் டிரைவுகளை விமான நிலையம் மூலம் நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்துள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பொருட்களின் பெறுமதி சுமார் 50 மில்லியன் ரூபாய் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அர்த்தபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நண்பகல் 12 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.